Addressed by the guest of honor, Miss A. Panimalar, M.Com, DN, MTT, Academic Trainer, Next Education. Good evening, everyone. So, அப்படியே கீழே வந்துடுறேன். So, we are going to just see some pictures over here, even for our children. Okay? I could see you all were very happy. நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க friends அப்படின்னு வார்த்தை கேட்டதோ. அப்படிதானே? நிறைய friends இருக்காங்களா? How many friends you have? Plenty friends. How are they? 38. All whole class. Very good. Thank you so much. So, I'm here on part of Next Education. So, உங்க பிள்ளைங்க books எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த books பத்தி தான் நம்ம பேச போறோம். So, it's not going to be a very big talk. ரொம்ப அதிகமாலாம் டைம் எடுக்க போறது கிடையாது. Just in a short period of time, I'm just going to explain it. As sir சொன்னாங்க, நிறைய technologies பத்தி. So, even this involves our technology. இதுலயும் நிறைய technologies பத்தி யூஸ் பண்ணிருக்கோம். And I wish as a student, you have 38 friends, somebody said. 38 friends இருக்காங்கன்னு. இன்னும் ஒரு friend யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு add பண்ணிக்கோங்க. Okay? Your books. Make your books your friend. Okay? So you will learn lot of things. So 38 kuda plus 1. If you have 45 plus 1. So add one more friend as your books. Okay? So I'm going to start with the PPTs. So I'm just going to show you some pictures. So sila pictures mattum paathiralama. Then we'll have a discussion. Really difference therida? Could you all see the difference, children? Yes. What the difference is? Enna difference? இப்ப நம்மள்ட்ட இருக்க காரு, ஐயோ அது மாட்டு வண்டி இல்லப்பா, அது பழைய காலத்து காரு. நீங்களாம் பார்த்தது இல்லல்ல. ஓகே, a sort of car, a new car, branded new car. So நம்மள்ட்ட இப்போ உள்ள கார் தான் இருக்கு. பழைய கார் இருக்கா யார்கிட்டயும்? இல்லையா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட். இதுல என்ன தெரியுது? அங்க வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போன். நல்ல கோரஸ் ஆன்சர், வெரி குட். சோ போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. there is not much difference. ஏன் போன்னா எல்லாருமே தப்பா தான் யோசிக்கணுமா? தப்பெல்லாம் கிடையாது. even it is going to teach us everything. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிடுறோம் அப்படிங்கறது டிஃபரெண்ட். பேப்பர்ஸ்லயே நிறைய நியூஸ் வரும்ல, நல்ல நியூஸும் இருக்கும், பேட் நியூஸ், குட் நியூஸும் இருக்கும், பேட் நியூஸும் இருக்கும். பட் ஹவ் யூ டேக் இட், தட் மேக்ஸ் அ டிஃபரெண்ட். நம்ம எப்படி எடுத்துக்கிடுறோங்கிறத டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ். கல்யாண வீட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்களா, ட்ரோன், ஹெலிகாப்டர், ட்ரோன். ஸோ மேரேஜ் எல்லாம் எப்படி ஷூட்டிங் பண்ணுவாங்க, எப்படி வீடியோஸ்ல ஷூட் பண்ணுவாங்க, இப்போ ட்ரோன் வச்சு ஷூட் பண்றாங்க. ஓகே, அப்டேட்டட் ஒன். நெக்ஸ்ட். ஓகே, could you all see this? Any guess what it is? ஸ்கூல்ல அது பழைய ஸ்கூல். வெறும் டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, போர்டு இருக்குது. அப்படிதான் உங்க அம்மா அப்பா எல்லாரும் படிச்சாங்க. அப்படிதானே? நீங்க எல்லாரும் எப்படி படிக்கிறீங்க? லேப்டாப் இருக்குது, லேப் இருக்குது, சயின்ஸ் லேப் இருக்குது, மேத்ஸ் லேப் இருக்குது, நிறைய லேப்ஸ் இருக்குது. ஓகே, சோ இட் இஸ் a நியூ கிளாஸ் ரூம் அண்ட் ஓல்டு கிளாஸ் ரூம். சோ உங்களுக்கு தெரியாதுல ஓல்டு கிளாஸ் ரூம் எப்படின்னு. சோ இதுதான் ஓல்டு கிளாஸ் ரூம். நெக்ஸ்ட் சார். So what are all this? இது என்னது? என்னது இது? எல்லாமே டெக்னாலஜி தான். அப்படிதானே? அம்மா மசாலா எப்படி அரைச்சாங்க? அம்மில. அப்படிதானே? இப்ப எப்படி அரைக்காங்க? மிக்ஸி, கிரைண்டர். அதுவும் டெக்னாலஜி தானே? எல்லாமே டெக்னாலஜி தான். அம்மா இப்ப பாத்திரம் எப்படி கழுவிட்டு இருக்காங்க? கையில. என்ன இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு எப்படி கழுவாங்க? டிஷ் வாஷர். அதுக்கு டிஷ் வாஷர் இருக்குது, ஒரு பெரிய மிஷின் இருக்குது. அது உள்ள வச்சுட்டோம்னா அதுவே கழுவிரும். அப்படித்தானே? அப்ப அம்மா ஃப்ரீயா இருக்கலாம்ல வீட்டுல. இப்ப அம்மா வீட்டுல நிறைய வேலை பாக்குறாங்களா, கம்மியா வேலை பாக்குறாங்களா? நிறைய வேலை பாக்குறாங்க. டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆனாலும் அம்மாமார்களுக்கு வீட்டுல அதிகமான வேலை தான். So today we are going to talk about the updated technology. நம்ம குழந்தைங்க, mainly for the parents. நீங்க வந்து டெக்னாலஜின்னு சொன்னது எல்லாமே பேடா திங்க் பண்ணாம let's think something positive. ஓகே, நம்ம அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இந்த டெக்னாலஜியை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க போறோம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ நெக்ஸ்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கண்ணு, காது, கை, நோட்புக், பென்சில், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். சில குழந்தைங்க சத்தம் கேட்டு மட்டும் படிப்பாங்க.
ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா டீச்சர் அதை மட்டும் கேட்டே படிச்சுப்பாங்க. சில குழந்தைங்க எப்படி படிப்பாங்க, ஏதாவது அதை ஞாபகம் வச்சிருப்போம். சும்மா மெமரைஸ், அதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணி நம்ம படிச்சோம். நம்ம குழந்தைங்க என்ன செய்யறாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குதுன்னா 2 கலர் ஊத்துனா 3வது ஒரு புது கலர் கிடைக்கும் அப்படின்னா அது எப்படி அவங்க அதை செஞ்சு பார்த்து கத்துப்பாங்க. அவங்க இதை வச்சு கை வச்சு தானே எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ டூயிங் இட் அண்ட் லேர்னிங் இட் சொல்றோம். ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எஜுகேஷன் நம்ம குழந்தைங்க கொடுக்குறது. ஓகே, ஸோ எவ்ரி சில்ட்ரன், ஆல் த சில்ட்ரன் ஆர் யூனிக். இந்த எல்லா குழந்தைங்களுமே யூனிக். கம்பேர் பண்ணாதீங்க குழந்தைங்கள, நெவர் கம்பேர். அவங்க என்னைக்காவது நம்மளை கம்பேர் பண்ணியிருக்காங்களா, மம்மி அவங்க எவ்வளோ அழகா இருக்காங்க, நீங்க ஏன் அழகா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்லை. அப்பா நீங்க ஏன் ஸ்மார்ட்டா இல்லை, அவங்க அப்பா ஸ்மார்ட்டா இருக்காங்க கேட்டிருக்காங்களா? கேட்டதே கிடையாது. அவங்களுக்கு எப்பவுமே மம்மி அப்பா லைக் மதர் அண்ட் ஃபாதர் ஆர் பெஸ்ட். ஸோ நீங்களும் அவங்களை எப்படி இருக்கணும், பெஸ்டா இருக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு ட்ரீட் தெம் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குறையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஃபிகல்ட்டிஸோ வந்தா ஃபர்ஸ்ட் அவங்க ஷேர் பண்ண வேண்டியது யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வந்தா பேரண்ட்ஸ்ட. எந்த ஒரு சின்ன டிஃபிகல்ட்டிஸோ ஏதோ ஒரு இது ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் யூ ஹாவ் டு ஷேர் இட் வித் யோர் பேரண்ட்ஸ். ஸோ ஆல் த சில்ட்ரன் ஆர் யூனிக். ஸோ ஹவ் ஆர் எஜுகேஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ நம்ம பார்த்து கற்றுக்கிடுற குழந்தைங்களுக்கு நாங்கள் விஷுவல் கண்டென்ட் கொடுத்துருக்கோம், டிஜிட்டல் கண்டென்ட். ஸோ எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் ப்ளே பண்ணி அவங்களுக்கு காமிப்பாங்க. டூயிங் அண்ட் லேர்னிங்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இப்போ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா children will be learning with the experiments. And if the child is going to write, எழுதி கத்துக்கிடுறதுக்கு books. So everything is provided from the company. எல்லாமே கம்பெனில இருந்து குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. So next 360 platform, how it is going to work. So next. Okay, now this is attractive books, digital integration at home, and we have resource kit. Teachers நிறைய அவங்களுக்கு aids எல்லாம் காமிச்சு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய பொம்மை, இப்போ லோவர் கிளாஸ் சில்ட்ரன் அப்படின்னா நிறைய அவங்களோட பிக்சர்ஸ் காமிச்சு இது பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்களும் பாருங்க நிறைய எய்ட்ஸ் ரெடி பண்ணிப்பாங்க. தீஸ் ஆர் கால் டீச்சிங் எய்ட்ஸ். ஸோ தே ஹாவ் ப்ரிப்பேர்ட் சம் எய்ட்ஸ், ஸோ விச் வில் பி ஷோன். அங்கே நம்ம இங்கேருந்து கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் வி ஹாவ் ப்ரொவைடட் ஆப் ஃபார் டீச்சர்ஸ், ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் பேரண்ட்ஸ். எல்லாரும் ஆப் யூஸ் பண்ணுவீங்களா? NLP ஆப் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஃபியூ. வை வி ஆர் நாட் யூஸிங் இட்? நானும் பேரண்ட் தான், அண்ட் ஐ எம் யூஸிங் NLP ஆப். ஐ எம் டெல்லிங் யூ, நான் உங்கள்ட்ட சொல்கிறேன், ரொம்ப நல்ல ஆப் ஃபார் யோர் ஃபியூச்சர் ஆஃப் த சில்ட்ரன். இப்போ நீங்கள் குழந்தைங்க வந்து 10th 11th 12th இருக்காங்களா, நீட்டுக்கெலாம் என்ட்ரன்ஸ் எழுதுவாங்கல்ல. எத்தனை பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க பிள்ளைங்களை நீட்டுக்கெலாம் என்ட்ரன்ஸ் எழுத வைக்கணும், IITக்கெலாம் என்ட்ரன்ஸ் எழுத வைக்கணும்? நிறைய பேருக்கு பிளானிங் இருக்குல்ல. ஸோ அந்த பிளானிங் இப்போ எப்படி ஆகுதுன்னா, கிரேட் 6th இருந்தே அவங்க படிக்காங்க. கிரேட் 6th இருந்தே அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், நம்ம நீட்டுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவங்க புக்ஸில் கொடுத்துருக்காங்க. that will be given to you as a parent in the app. அந்த ஆப்பில் தான் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையுமே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க முடியாது. 40 minutes, a teacher has 40 minutes. ஒரு டீச்சருக்கு 40 நிமிஷம் தான் கிடைக்கும் ஒரு நாளில் குழந்தைங்கிட்ட பேசுறதுக்கு. ஸோ அந்த 40 நிமிஷத்தில் எல்லாத்தையும் அவங்க கொடுக்க முடியாது. ஸோ something has to be given as homework. ஸோ சில விஷயத்தை என்ன செய்வாங்க, ஹோம்ஒர்க்காக கொடுப்பாங்க. ஸோ எந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்கள IIT இல்லை நீட் JEEக்கு அவங்க நீங்கள் இது பண்ண போகிறீங்க, அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க, இல்லை அவங்க ஒலிம்பியாட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. இதுக்கான கொஷின்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் தான் வரும். ஸோ சார் சொன்னாங்க, நீங்கள் மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு டைவர்ஷனுக்கு பிள்ளைங்க போயிடுவாங்கன்னு. இந்த ஆப்பில் போக மாட்டாங்க. They will not go to any other website, because once நீங்க அந்த ஆப் ஓபன் பண்றீங்க, questions வந்துட்டுனா you can open the question, உடனே ஃபேஸ் ஸ்கேன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பையன் தான் எக்ஸாம் எழுத போறான், அப்போ இவனோட ஃபேஸை வந்து அது அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கும். அந்த எக்ஸாம் முடியறது வரை அந்த ஃபேஸ் முன்னாடியே இருக்கணும். அதர்வைஸ் ஆட்டோமேட்டிக்லி பேரண்ட்ஸ் வில் கெட் அன் மெசேஜ். உங்களுக்கு மெசேஜ் வரும், உங்க குழந்தை அந்த ஃபோன்ஸ் இதுல இருந்து மாறி போயிட்டாங்க. கூகுளில் அவங்க சர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்க முடியாது. இட் இஸ் கால் ப்ராக்டரிங்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீனை விட்டு அவங்க எங்கேயுமே போக முடியாது. ஸோ இட் இஸ் அ வெரி சேஃப் ஆப்.
நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி குழந்தைங்களுக்கு டெஸ்ட் எழுத கொடுத்து நீங்கள் 5 நிமிஷம் போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹீ இஸ் கோயிங் டு பி ஆன் தட் சேம் பேஜ். அவன் எங்கேயும் போக முடியாது. அதே இது அவங்க வந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆன்சர் கேட்டு ஒரு வேளை 2 பேர் உட்காந்துருக்காங்க, ஆன்சர் கேட்குறாங்கன்னா அந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணும். 2 சத்தம் வருது, 2 சத்தம் வந்தால் அதுவும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். ஸோ இட் இஸ் லைக் ப்ராப்பர்லி நம்ம எக்ஸாம் கொடுக்குறோம்ல, ஹை லெவல் ஆப்டிடியூட் எக்ஸாம்லாம் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம கிளாஸில் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க, உங்களுக்கு வரும், நீங்கள் உங்கள் குழந்தைங்களை எழுத வைக்கலாம். ஸோ இது எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆக போகுதுன்னா, அவங்க கிரேடு 12க்கு அப்புறம் போய் ப்ரிப்பேர் பண்ணுறத கிரேடு 6th ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. தட் இஸ் வாட் அவர் புக் இஸ் கோயிங் டு டூ. ஸோ 6, 7, 8 அவங்களுக்கு அந்த இதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டீச்சர்ஸ் வில் பி அசைனிங் த டாஸ்க். ஸோ நான் தயவுசெய்து சொல்லுவேன், அந்த டாஸ்க் வரும்போச்செல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எழுத சொல்லுங்கள். டைரெக்டாக 12th போய் ஒரு எக்ஸாம் எழுத சொல்லும் போச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போச்சுல எதுவுமே வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போச்சுல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுல, இப்போ ரொம்ப ஈஸி. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், என்ன மெசேஜ்னாலும் அனுப்பலாம், ஃபோட்டோஸ் அனுப்பலாம். ஸோ அதே மாதிரி தான் NLP நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி டீச்சர்ஸ் கொடுக்குற டெஸ்ட் நீங்கள் இது பண்ணலாம், அவங்களோட ஹோம்ஒர்க்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம், அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எப்படின்னா உங்கள் குழந்தைங்க எந்த சாப்டர் படிக்கலை, இன்னும் எந்த சாப்டர் பெண்டிங் வச்சுருக்காங்க அது கூட தெரியும் உங்களுக்கு. அவங்க கொடுக்குற டெஸ்ட்டை வச்சு ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே ரீச் ஆகும். ஸோ யூ ஆர் இன் த அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸ்கூல் ஹேஸ் ஆப்டட் ஃபார் தி அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லா ஸ்கூல்லையும் வரப்போகிறத இப்போவே ஸ்கூல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ வில் ரிக்வெஸ்ட், லைக் நீங்கள் பர்சனலாக நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், அந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களை அந்த டெஸ்ட்டெல்லாம் எழுத வைங்க. தே வில் பி மச் பிரில்லியன்ட் தேன் நவ். அதே மாதிரி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், புக்கை எல்லாரும் படிச்சிடலாம், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எப்படி பேசுகிறாங்க, ஸோ அதுவுமே அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ எவ்ரி திங் வில் பி டன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் இன் கிளாஸ் ரூமில் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். ஸோ அவங்க டிஜிட்டல் இது சொல்லிக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், ஸோ லைவ் லெக்சர்ஸ். நீங்கள் 6, 7, 8 வந்து டீச்சர்ஸ் இங்கேருந்து கூட லீவ் டயத்தில் பிள்ளைங்களுக்கு லெக்சர்ஸ் நம்ம எடுத்தோம்ல கொரோனா டயத்தில் லைவ் லெக்சர்ஸ், அது கூட அந்த ஆப்பில் எடுத்துக்கலாம். ஓகே, வித் ரெக்கார்டிங்ஸ் அனுப்பலாம். அவங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட், நான் சொன்னேன்ல நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஒருவேளை அந்த குழந்தைங்க வந்து ஒரு சாப்டர் படிக்கவே இல்லை, 10 நாள் ஸ்கூலுக்கு வரலன்னா டீச்சர்ஸ் அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் அனுப்ப முடிச்சுன்னா வீட்டில் உட்காந்து அவங்க படிச்சிடலாம். நெக்ஸ்ட், ஸோ செக்யூர்டு எக்ஸாமினேஷன். நான் சொன்னேன்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, எந்த சைட்டுக்கும் அவங்க போக மாட்டாங்க. தே வில் பி இன் தட் பர்டிகுலர் ஆப். அந்த ஆப்பை விட்டு அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி சேஃப் ஆப். சீம்லெஸ் கம்யூனிகேஷன் வித் ஸ்கூல். நீங்கள் அடிக்கடி ஸ்கூலுக்கு விசிட் பண்ண முடியலனாலும் அதுலேயே நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். இஃப் யூர் சில்ட்ரன் இஸ் டேக்கிங் ஹாலிடே, அவங்க லீவ் எடுக்காங்கன்னா அதிலே நீங்கள் என்டர் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்லி டீச்சர்ஸ்க்கு தெரியும் உங்கள் குழந்தை இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ஸோ பேரண்ட்ஸ் ஆப் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட், ஸோ 360 டிகிரி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லுவோம். இதை ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்னா எல்லாத்துக்குமான தீர்வு. ஓகே, ஸோ உங்கள் குழந்தைங்க பிரில்லியண்ட்டாக படிக்கிறதுக்கு இட் இஸ் கம் அப் வித் த அப்டேட்டட் டெக்னாலஜி. ஸோ அந்த குழந்தைங்களை மட்டும் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. யூ பி அ கைட் டு தெம். நீங்கள் கொஞ்சம் அவங்களை கைடு பண்ணிங்கனாலே அவங்க இன்னும் பிரில்லியண்ட்டாக பண்ணுவாங்க. ஓகே, so as they are using very less mobile phone also, it's very happy to know many of the children are not doing it. So next, benefits for students, they'll be learning more, experiential learning, எல்லாமே அவங்க வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட், ஸோ செல்ஃப் ஸ்டடி எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. டோன்ட் ஆஸ்க் த சைல்ட் டு மெமரைஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே மக்கப் பண்ண சொல்லாதீங்க, மனப்பாடம் பண்ண சொல்லாதீங்க. அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சார் கூப்பிட்டாங்க, உடனே அந்த பையன் கொடுக்கட்டும்னு ஓடி வந்து சார் ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க கிளாஸில், அதே சென்டென்ஸ் அப்படியே சொன்னானா, அவன் வந்து அவனோட ஓன் வேர்ட்ஸில் சொன்னான், போதும் அதுவே. இதில் எஸ் எழுதலை, அதில் த எழுதலை, இங்கே கம்மா போடல, அதெல்லாம் செக் பண்ணாதீங்க. வென் ஹீ இஸ் ரைட்டிங் இன் ஹிஸ் ஓன் வேர்ட், ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம். அந்த குழந்தைங்க அவங்களா ஓனாக ஆன்சர் எழுதுனாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணுங்க. லாட் ஆஃப் சப்போர்ட்ஸ் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ என்கரேஜ் தெம் டு ரைட் தேர் ஓன் ஆன்சர்ஸ். அவங்களோட கிரியேட்டிவிட்டி. ஒரு கதைக்கு நிறைய மாரல் இருக்குல்ல, நம்ம மூவி பார்க்க போவோம்ல, அந்த மூவி பார்க்கும் போச்சுல கிளைமேக்ஸ் ஒன்று அவங்க போட்டுருவாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு தோணும், ஒருவேளை கிளைமேக்ஸ் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதுதான் கிரியேட்டிவிட்டி. ஸோ அது நம்ம குழந்தைங்கள்ட்ட நிறைய இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தா தான் அவங்க எழுத ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸில் எந்த ஆன்சர்ஸுமே அவங்க எழுதி கொடுக்க மாட்டாங்க. they'll ask the children to write it. அவங்கள தான் எழுத சொல்லுவாங்க. ஸோ சேம் சார்ட் ஆஃப் திங்ஸ் நீங்களுமே செய்யலாம். அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். நீங்கள் எழுதுமா, கரெக்டு தான், இந்த டைம் பரவாயில்ல,
தப்பா வந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸோ பெனிஃபிட் ஃபார் பேரண்ட்ஸ், பிடிஎம்ஸ் எல்லா மீட்டிங்ஸும் உங்களுக்கு அப்டேட் வரும். இன்னைக்கு குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், இதெல்லாம் அப்டேட் நீங்கள் மொபைலில் அந்த ஆப்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஆப் மூலியமாகவே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். So any question you would like to ask? So I would like to encourage our children. So keep writing your own answer. Be creative. நிறைய creative things பண்ணுங்க, நிறைய யோசிங்க. Technologies, everything. Use it in a right way. And I was very happy. Sir is always teaching you that how you people have to use the technology. Technology எப்படி யூஸ் பண்ணணும்னு I would wish all the schools does this. Okay. So thank you parents. So thank you for your time, and I'm being very humble to say thanks to our schools also who had invited us. எங்களை இன்வைட் பண்ணி இவ்வளோத்துக்குள்ள பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. மேபி மை தமிழ் இஸ் நாட் தட் குட். என்னோட தமிழ் கொஞ்சம் சரி கிடையாது. ஐம் ஃப்ரம் மும்பை, அதனால ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேச மாட்டேன். ஓரளவுக்கு கரெக்டாக பேசிட்டேன்னு நினைக்கேன். பை யோர் ஸ்மைல் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ். Thank you, ma'am. Your speech gave a clear information about Next Education platform. Thank you.